இதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை பெற்றுத் தருவதற்கு நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை அதற்கு தெரிவித்து வந்திருக்கிறார். நம்ம அரசாங்கத்தோடு புதிதாக எதையும் நம்ம கேட்கல. நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை செய்து கொடுங்கள் என்று நீங்க என்ன சொன்னீங்க? கொடுப்பதாக சொன்னீர்கள். இப்ப ஏதாவது கொடுத்துருப்பீங்க. அப்ப இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு துறைக்குமான கோரிக்கை, தேர்தல் அறிக்கை ஒரு பட்ஜெட் போல இருந்தது. அன்றைக்கு ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன கோரிக்கை. இப்ப நீங்க சொன்னவைகளை இதைத்தான் நமக்கு சொல்லப்பட்ட தரப்பட்ட உத்தரவாதங்கள் நாங்க ரசீது வச்சிருக்கோம். அந்த புக்லெட் போட்டு நீங்க சொன்னவைகளெல்லாம் வைத்திருக்கிறோம். அப்ப அதுல இருந்து ஒவ்வொன்றாக நாம் புரட்டி கொண்டே வந்தோம். அப்ப பார்த்தா எல்லாம் நிறைவேற்றுவதாக நீங்கள் சொன்னீர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர்கள் அங்கங்க சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சொன்னவைகளை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்று உங்களையே நாங்கள் கேட்கிறோம். இந்த முழக்கத்தின் வாயிலாக கேட்கிறோம். தயவு செய்து நீங்கள் அதை சற்று உங்களுடைய சொன்னவைகளெல்லாம் நீங்களும் நாங்களும் நிறைய மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறோம். அதை பாருங்க. நீங்க சொன்னவைகளில் பாருங்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னார், இப்பொழுது என்ன சொன்னீங்களா போட்டு பாருங்க. எல்லா ஆவணங்களும் இருக்கிறது. அப்ப சொன்னதைத்தான் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அரசு சொன்னதை கட்டாயம் செய்தாக வேண்டும். அது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். அதான் இந்த கோரிக்கையினுடைய நோக்கம், இந்த முழக்கத்தினுடைய நோக்கம். நீங்க தான் சொன்னீங்க, அப்ப உங்ககிட்ட இருந்து வாங்கணுமா இல்லையா? இன்னைக்கு மக்களுக்கு நீங்கள் 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம். நாங்கள் ஒன்றும் தொகை காணவில்லை. ஆனால் எங்களையும் மக்களையும் வேறுபடுத்தி பார்க்கிறீர்களே, அது ஏன்னு தெரியல. அப்ப மக்களையும் ஊழியர்களையும் வேறுபடுத்தி பார்ப்பது என்பது ஒரு பாசிச நடவடிக்கை. அந்த தீண்டாமையை இந்த அரசாங்கம் நீக்க வேண்டும். அப்ப அந்த போராட்டத்துடைய விலை என்ன? அதை அரசாங்கம் தர வேண்டாமா? அப்ப தலைவர் எந்த போராட்டத்திற்கும் ஒரு விலை என்பது இருக்கிறது. அது காலம் நிர்ணயிக்கும். அந்த விலையை காலம் நிர்ணயிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தயவு செய்து அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடாது. உங்களோடு இருக்கக்கூடிய நாங்கள், உங்களோடு இருந்த நாங்கள் இப்படி இருவேறாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எனவே நம்முடைய கோரிக்கைகள் நியாயமானது. கோரிக்கைகள் நம்முடைய பொதுச் செயலாளர் விளக்குவார். அப்ப அந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றக்குண்டான நடவடிக்கை என்ன ஒரு 10 நாட்கள் தான் கால அவகாசம் என்பது இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஏன்னா தேர்தல் அறிவிப்பு வந்துச்சுன்னா எந்த அறிவிப்பு வெளியிட முடியாது. அதற்குள்ளாக நீங்கள் செய்ய வேண்டிய தயவு செய்து இதை சற்று சிந்தித்து பார்த்து இவைகளை செய்வதற்கு வேண்டும் என்ற இந்த உரிமை முழக்க தர்ணா போராட்டத்தினுடைய வாயிலாக கேட்டுக்கொண்டு நம்முடைய தோழர்கள் என்ன நிறைய நம்முடைய வாழ்த்துறை வழங்கக்கூடிய தோழர்கள் நம்முடைய இந்த உரிமை முழக்க தர்ணாவிற்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் நிறைய நம்முடைய கருத்தாக்கத்தை வழங்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த உரிமை முழக்க தர்ணா போராட்டமானது வெகு சிறப்பாக தொடங்கி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உரிமை முழக்க தர்ணா போராட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் ஆர்டிஎஸ் அவர்களை அழைத்து என்னுடைய தலைவரை நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இன்றைக்கு உரிமை முழக்க தர்ணா போராட்டம் சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய 21 அம்ச கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்து நாங்கள் பயணித்திருக்கக்கூடிய ஆக்டோஜிய கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளோடு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முத்தாய்ப்பான கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும். இந்த டேப்ஸ் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வு திட்டத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை நாங்கள் எதிர்க்கிறோம்.
ஊழியர்களுக்கும் அரசுக்கும் பயனளிக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் அரசுக்கும் அந்த ஓய்வூதிய திட்டத்தினால் பலனளிக்கிறது. எனவே அந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் சத்துணவு அங்கன்வாடி இதை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏறக்குறைய 15 நாட்களுக்கு மேலாக இன்றைக்கு போராடி வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையில் அரசாங்கம் ஏற்கனவே தேர்தல் காலத்திலே வழங்கியிருக்கிற உத்தரவாதம் தொகுப்பூதியத்தை மதிப்பூதியத்தை ஒழித்து சிறப்பு காலமுறை ஊதியத்தை ஒழித்து அவர்களுக்கு இந்த காலமுறை ஊதியத்தை முறையாக காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை வழங்குகிறார். அதுபோல் வருவாய் கிராம ஊழியர், சாலை பணியாளர் இவர்களுக்குண்டான அந்த ஓய்வூதியம் அந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இதில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல் ஆசிரியர்களுடைய அந்த அரசாங்கம் சொல்லப்பட்ட அந்த உத்தரவாதங்களை இதுவரைக்கும் அதற்குண்டான அரசாணை இன்னும் 10 நாட்கள் தான் அரசாங்கத்திற்கு காலக்கெடு இருக்கிறது. ஏன்னா அதுக்கு தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். அதில் எந்த விதமான அரசாங்கத்துடைய எந்த முடிவும் அளிக்க முடியாது. அதற்கு முன்னதாக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக சட்டமன்றம் தொடங்கக்கூடிய இந்த நாட்களிலே நாங்கள் இங்கே கூடி எங்களுடைய கோரிக்கை முழக்கத்தை வைத்திருக்கிறோம். அரசு செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா அரசாங்கம் சொல்லப்பட்ட உத்தரவாதம் அவர்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாங்கம் செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையை இது நாங்களே வெளிப்படுத்துகிறோம். அவ்வாறு அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எங்களுடைய செயற்குழு கூடி முடிவெடுக்க வேண்டியது. சார், இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கு வரவேற்றதா பாராட்டு விழா நடத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவர்களுடைய விருப்பம், பாராட்டு விழா. அதில் நான் வந்து நோட் கமெண்ட்ஸ் ஜாக்டோஜியும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்க. அவங்க தானே பாராட்டு விழா நடத்துறாங்க. அவங்க நடத்துனாங்க. நாங்கள் ஜாக்டோஜி நீங்கள் இப்போ சொல்லுங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைக்கு ஆக்டோஜி என்ற கூட்டமைப்பில் நாங்கள் இருக்கோம். ஆதரவு தெரிவிச்சது டாக்டர் எங்களுடைய கோரிக்கை வந்து ஆக்டோஜி கூட்டமைப்பு, அது எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆக்டோஜி வேறு ஆக்டோஜி வேறு. இல்லை, நீங்கள் சொன்னது அப்படி சொன்னீங்க. ஆக்டோஜி இல்லை, கடந்த கால போராட்டங்கள் தொடர்பாக என்ன அவங்க சொல்லியிருப்பாங்க? அரசு தரப்பட்ட பேச்சுவார்த்தை அரசு தரப்பில் வந்து பலகட்ட பேச்சுவார்த்தை மொத்தமாக கூப்பிட்டாங்க, தனியாக பேசின அரசாங்கத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நிர்வாகிகள் போய் சென்றோம். எல்லா இடத்துலையும் நாங்கள் சொன்ன வைக்கப்பட்ட கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான். பழைய ஓய்வு திட்டம் அரசாங்கம் கொடுக்கும் என்று நம்பினோம். இன்றைக்கு இன்னும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை என்பது இருக்கிறது. அப்போ அரசாங்கம் வந்து டேக்ஸ் ஓய்வூதியம் அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய சுமையை ஏற்படுத்தக்கூடிய இந்த டேக்ஸ் திட்டம் அது தேவையில்லை என்பதுதான் எங்களுக்கு பெருவாரியான ஊழியர்களுடைய கருத்து. அந்த பெருவாரியான ஊழியர்களுடைய கருத்தை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னும் 10 நாள் தேர்தல் நடத்திருக்கோம், அதுக்குள்ளே எங்களுக்கு தமிழகம் செஞ்சிடும் நம்புறோம். சப்போஸ் அந்த 10 நாளுக்குள்ளே செஞ்சிட முடியுமா? அடுத்த கட்ட போராட்டம், அடுத்த கட்ட சேவை எங்களுக்கு செயற்குழு கூடி முடிவு. எங்களுடைய செயற்குழு விரைவில் கூட இருக்கிறது. செயற்குழு கூடி முடிவு. உங்கள் பேர் என்ன? ரமேஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சார். பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு என்ற இயந்திரத்தின் இதயமாக இருக்கக்கூடியது அரசு ஊழியர்கள் தான். ஒரு குட்டி குழந்தைக்கு அங்கன்வாடி ஊழியர் வேண்டும், வளரும் குழந்தைக்கு சத்துணவு ஊழியர் வேண்டும், மருத்துவமனைக்கு வருகிற ஒரு நோயாளிக்கு பயனாளருக்கு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர் வேண்டும். இந்த அரசு ஊழியர்கள் இல்லாமல் எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு அரசு வந்து இயக்கியதே கிடையாது. ஆனால் அரசாங்கத்தை இயக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? பழைய ஓய்வூதியம் என்னானது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னானது? புத்தகமாக போட்டு கொடுத்ததெல்லாம் என்னானது? அகவிலைப்படி என்னானது? நாள்தோறும் பொழுதோறும் ஏறிக்கொண்டே வருகிற இந்த விலைவாசிக்கு மத்தியில் வெளியே தெரியாமல் அத்தனை கடன் சுமையோடு என்றாவது ஒரு நாள் நமக்கு நம்முடைய ஓய்வூதியம் கிடைத்துவிடும், உரிமைகள் கிடைத்துவிடும் போராடக்கூடிய இந்த அரசு ஊழியர்களுக்கு தமிழக வெற்றிகளுக்கு துணை நிற்கிறது. அவர்களினுடைய இந்த உரிமை முழக்க போராட்டத்தில் நாங்கள் ஒரு நட்பு நிமித்தம் வந்து எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய அன்பையும் உண்மையிலேயே இந்த சாலைக்கு நான் வந்து அங்கிருந்து நடந்து வரக்கூட எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கு. கடந்து வர பாதையில் அங்கே மாற்றுத்திறனாளிகள் வந்து அப்படியே போராடுறாங்க. மனிதாபிமானம் இல்லாமல் இழுத்து காவல்துறை அவங்கள வந்து அந்த பேருந்தில் கைது செய்து எடுத்துகிட்டு போகிறாங்க. தாண்டி வர இங்கே அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க. மீறி வர இங்கே அரசு அலுவலர்கள் சங்கம், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துடைய தோழர்கள் போராடுறாங்க. இவங்க அத்தனை பேரும் சீனியர்கள். வாழ்க்கையில் 36-35 ஆண்டுகள் இந்த நாட்டுக்காக தங்களுடைய வியர்வையும் ரத்தையும் சிந்தி உழைத்த தோழர்கள்.
அவங்க ஒரு குடும்பத்துக்காக போராடலாம், அவங்க பின்னாடி இருக்கிற அந்த நூற்றுக்கணக்கான குடும்பத்தையும் போராடுறாங்க. அப்ப திரும்பிய திசையெல்லாம் போராட்டம் நடக்குதுன்னா அது வந்து அரசியலை தாண்டி அது நல்லது. அது நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் தான், இது டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? ஆளும் திமுக அரசாங்கம் இதன் பிறகு அவங்க ஒண்ணு வேண்டாம், அவங்க சொன்னதை செஞ்சா போதுமே, அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா போதுமே. அப்ப இவங்க சொல்றது ஒண்ணு, செய்தது ஒண்ணு. 4.25 வருஷம் இந்த நாட்டை ஆண்டுட்டீங்க. கடைசி மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில நாட்களிலாவது நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்றுதான் இவர்கள் போராடுகிறார்கள். இந்த அத்தனை போராட்டங்களுமே நியாயமான, தேவையான, அவர்களின் உரிமைகளுக்கான போராட்டம். சொல்லாததை இவங்க வந்து கேட்கல. சொல்லாததை கேட்கறீங்களா? அவங்க வாக்குறுதிக்காக கேட்கறீங்களா? போல அவங்க கொடுத்திருக்காங்க, பிரிண்ட் போட்டு கொடுத்திருக்கீங்க. தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியில நம்பரோடு போட்டிருக்கிறாங்க. இப்படி அவர்கள் சொன்னதையே செய்யவில்லை என்பது இவர்களினுடைய உரிமை. இது கேட்க வேண்டியது அவர்களுடைய உரிமை. இதை செய்து கொடுக்க வேண்டியது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கடமை. இதற்கு கூட உறுதுணையாக இருக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை. ஆனா என்ன செய்யறாங்க? போராடுறவங்களை ஒடுக்குறாங்க, கைது பண்றீங்க. குறிப்பிட்ட நேரத்தை, குறிப்பிட்ட இடத்தை அவங்களுக்கு தராம, இப்ப பாருங்க, இங்க தொட்டு விடும் தூரத்துல 2 போராட்டத்தை டைம் கொடுத்துருக்காங்க. அங்க உரிமை முழக்கம் ஏற்பட்டா இங்க சத்தம் கேட்கும், இவங்க கோஷம் போடுறது அவங்களுக்கு சத்தம் கேட்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு சாடிஸ்ட் மனநிலை. ஏன் இந்த இப்படி போராட கூட உரிமை இல்லையா? வாழ்வதற்கு உரிமை இல்லையா? என்ன ஆட்சி நடந்துகிட்டு? அப்ப இவர்களின் சார்பில் நாங்களும் தமிழகத்துக்கு வந்து சொல்வது ஒன்றுதான், சொன்னதை செய்யுங்க. சிஎம் சார், நாங்க எதுவுமே கேட்கல, தயவு செய்து சொன்னதை செஞ்சு கொடுங்க. உள்ள குட்டிகளோட கஷ்டப்படுறாங்க, அவங்க யாருக்காக உழைச்சாங்க? அரசாங்கத்துக்காக உழைச்சாங்க. எனவே தயவு செய்து சொன்னதை செய்யுங்க. பல தேர்தல் வாக்குறுதி வராங்க, பல முறை இதே கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்திருக்காங்க. அப்போ வந்து ஆதரவு கொடுக்காத தமிழக வெற்றிகளாக தேர்தலை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கப்போ வந்து இது போன்ற போராட்டங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறது எதனால? வாக்குகளை, சங்கங்களுடைய வாக்குகளை கவரலாம் அப்படின்ற ஒரு திட்டமா? இங்க நாம நிற்பது வந்து வெறும் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக நிற்கல. அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்க யாரோ கிடையாது, சத்துணவு ஊழியர். நான் ஒரு சத்துணவு ஊழியருடைய மகன். கடைசி நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ₹1 பென்ஷன் வராதுன்னு தெரிஞ்சோம். நடந்து என் வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளை நல்லா வளர நினைச்சா அப்பா அம்மா, என் பள்ளிக்கூட வர 1000 பிள்ளைங்க வயிறு நிறைய சாப்பிட நினைச்சா அவங்க தான் சத்துணவு ஊழியர், அவங்க தான் அங்கன்வாடி ஊழியர். அப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக நாங்க வந்து நிற்கிறோம். இதுல தேர்தல் ஆதாயம் கிடையாது, வெறும் வாக்குகள் கிடையாது, இது வாழ்க்கை. அவங்க ஏதாவது நல்லது நடந்துடாத. இப்போ நான் என்ன சொல்றேன், அவங்களை எதிர்ப்போம், அப்படி சொல்ல அரசாங்கத்துக்கு நான் வந்து கெஞ்சுறேன், நான் முறையிடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நாட்கள் கருணை காட்டுங்கன்னு சொல்றேன். எனவே நான் மட்டும் கிடையாது, பல அமைப்புகள், பல இயக்கங்கள்லாம் வராங்க. அப்ப நாங்க அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஒன்றுபட்டு நிற்பது என்னன்னா, அடிப்படை மனிதாபிமானத்தோடு நடந்துக்கங்க, சொன்னதை செய்யுங்க தான் நாங்கள். சார், இப்போ உங்க தேர்தல் வாக்குறுதியில இவங்களோட கோரிக்கை சம்பந்தமா ஏதாவது இருக்குமா? நிச்சயமாக மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தி முடிச்சிருக்கிறோம். தேர்தல் அறிக்கை குழு எல்லா விதமான அந்த கோரிக்கைகளையும் வாங்கி பரிசீலித்து எங்களுடைய வெற்றி தலைவர்கள்கிட்ட சமர்ப்பித்திருக்கிறோம். அதுல பல நீங்க எதிர்பார்ப்பதை போல பல நல்ல விஷயங்கள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காலம் கணிந்தவுடன் தலைவர் அவர்கள் அந்த தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறப்போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம். நன்றி.